ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு புஷ்பலதா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இட்லிக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆட்டுக்கால் பாயா உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தவங்களுக்கு, இல்லை ரொம்ப மெலிஞ்சு இருக்கிறவங்களுக்கு, எலும்பில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு, இல்லை ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாள் படுக்கையில் இருந்தவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஊட்டம் கொடுக்கறதுக்கான ஒரு உணவு தான் இந்த ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா கூட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இது எங்கள் வீட்டில் செய்கிற முறை. ஆட்டுக்கால் வாங்கணுன்னாலே ஒரு ஆட்டோட கால், அதாவது 4 கால் கொடுப்பாங்க. அதை துண்டு போட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ஆட்டுக்காலில் இருக்கிற முடியெல்லாம் நீக்க முடியாது, அதனால் அதை நெருப்பில் வச்சு எரிச்சிருப்பாங்க. ஆட்டுக்காலை வாங்கிட்டு வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டு விடணும். அதுக்கப்புறம் இந்த மேலே கருப்பாக இருக்கிறத லேசாக சுரண்டி எடுக்கணும். ரொம்ப சுரண்டி அந்த தோலெல்லாம் எடுத்துடக்கூடாது. இந்த ஆட்டுக்கால் மேலே முடியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிடுங்க. இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணி இந்த ஆட்டுக்காலை நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் ரெசிபி செய்கிறது ஈஸியாக இருக்கும். நான் வேக வைக்காமல் அப்படியே தான் ஆட்டுக்காலை எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு மேசைக்கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அது கூட மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் இன்னும் கூட நிறைய சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கினாலும் பரவாயில்ல, அப்படியே முழுசாக போட்டாலும் பரவாயில்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 நாட்டு தக்காளி, சின்ன நாட்டு தக்காளியாக எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கணும். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் இப்போவே போடணுன்ட்டு இல்லை, அடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம், அப்போ போட்டாலும் போட்டுக்கலாம். உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கும் கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றிக்கணும். நிறைய தண்ணி வச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் குக்கரில் பொங்கி வழிஞ்சிடாமல் மட்டும் இருந்தால் போதும். எல்லாத்தையும் சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு 15 விசிலாவது விடணுங்க. 10லேருந்து 15 விசில் வரைக்கும் விடணும். அப்போ தான் அந்த ஆட்டுக்காலில் சுற்றி இருக்கிற அந்த சதையெல்லாம் நல்லா வேகும். ஆட்டுக்காலில் உள்ளே இருக்கிற அந்த மஜ்ஜையெல்லாம் நல்லா வெளியே தண்ணியில் இறங்கி நமக்கு பாயா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. குக்கர் ஆறட்டும். அதுக்குள்ளே ஒரு வாண்டிலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் வேண்டாம், நீங்கள் சின்ன வெங்காயமே போடுறதுனா கூட போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து வதக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், கொஞ்சம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினாலே போதும். இதை வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் ப்ரெஷர் அடங்கியிருக்கும். ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கு நல்லா. இது கூட இந்த வதக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வேக வச்ச ஆட்டுக்காலில் உங்களுக்கு மிளகாய்த்தூள் எது கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாலும் இந்த வெங்காயத்தோடு போட்டு ஒரு வதக்கி அதில் கொட்டிடலாம். இப்போ எனக்கு அதெல்லாம் சரியாக இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இதில் கொட்டிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும்.
நிறைய பேருக்கு அந்த பச்சை வாசனை இருந்தால் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் கொதிக்க விட்டால் அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ தேங்காய் ஒரு மூடியில் ஒரு 3/4 அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம் மிக்சியில். சோம்பு ஒரு டீஸ்பூன் அதில் போட்டுக்கலாம். இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னாலும் சோம்பு போட்டுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மையாக அரைச்சிடலாம் மிக்சியில். இப்போ இந்த பாயா நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்த அரைச்ச தேங்காவை போட்டுக்கலாம். அரைச்ச தேங்காய் விழுத அப்படியே ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா பால் எடுத்து பாலை மட்டும் ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி இன்னும் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பாயா கொஞ்சம் நீர்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு சிலருக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்கள் வீட்டில் எப்படி தேவையோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஒரு கொதி 2 கொதியில் நிறுத்திடலாம். நிறுத்திட்டு அப்படியே பரிமாறுறதுனா பரிமாறலாம். நான் எப்பவும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு தான் பரிமாறுவேன். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் கிள்ளி போட்டுக்கலாம். பாயா ரெடிங்க. இது ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.